திமுக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ மே தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். சமூக நீதியும் தொழிலாளர் உரிமையுமே கழகத்தின் இரு கண்கள் என வாழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கண்ட கனவுகளை நிறைவேற்ற தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பாடுபடுகின்றார். அவர் வழியில் துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் வழிகாட்டுதலில் புதுச்சேரி திமுகவும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு செயல்பட்டு வருகின்றது. ஆசியாவிலேயே 8 மணி நேர வேலைக்காக உயிர் தியாகம் செய்த பூமியாக புதுச்சேரி திகழ்கின்றது. இந்த மண்ணில் வாழும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரும் மே 4ஆம் தேதி புதுச்சேரியின் புதிய அரசு அமைப்பதற்கான உத்தரவை மக்கள் வழங்குவார்கள். திமுக தலைமையிலான புதிய அரசு அமையும். அப்போது தொழிலாளர்கள் நலன் விரும்பும் பல திட்டங்களை முதல்வர் தளபதியார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆசையோடு நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை மொழித்திறன், கணித்திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் வட்டம் 2இல் உள்ள 32 பள்ளிகளுக்கு இடையே அண்மையில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்திராநகர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடந்த இப்போட்டிகளில் மொழித்திறன் மற்றும் கணிதத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் 32 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கல்வித்துறை வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் நடந்தது. வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தி பேசினார். மாணவர்களின் அடிப்படை அறிவுத்திறனை வளர்ப்பதில் இதுபோன்ற போட்டிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். வட்டம் 2இல் பணிபுரியும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வட்டம் 2இல் பணிபுரியும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கரபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசியினும் வீசமிகு திருக்காசி கஷேத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் நேற்றைய தினம் சித்திரை மாதம் வளர்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறும் ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இன்சூரன்ஸ் பிரேக் இல்லாத வாகனத்தை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டி வந்த எனது ஆட்டோவின் பக்கவாட்டில் மோதி விபத்தை ஏற்படுத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து எஸ்பியிடம் புகார். இதுகுறித்து காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு ஆட்டோ ஓட்டுநர் வெங்கடேச பெருமாள் நேற்று புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து எஸ்பி மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளருக்கு அனுப்பியுள்ள புகாரில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் வசிக்கும் நான் PY01 BW 2257 என்ற அபே பயணியர் ஆட்டோவை வாடகைக்கு ஓட்டி வருகின்றேன். கடந்த 23/4/2026 காலை சுமார் 10 மணியளவில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் இருந்து புவனேஸ்வரி மற்றும் கங்காதேவி ஆகியோரை சவாரியாக ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி உப்பளம் செல்ல செஞ்சி சாலை வழியாக தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது
லல்லி தொலாந்தால் வீதி சந்திப்பு அருகே மேற்கு புறத்திலிருந்து கிழக்கு நோக்கி PY01 BV 9466 பதிவெண் கொண்ட TVS பெப்ட் என்ற இருசக்கர வாகனத்தில் 2 பெண்கள் குறுக்கு சாலை வழியாக வேகமாக ஓட்டி வந்து எனது ஆட்டோவின் வலது பக்கவாட்டு நடுவில் வேகமாக மோதினர். இவ்வாறு மோதி விழுந்தலில் அவர்கள் இருவருக்கும் அடிபட்டது. ஆட்டோவில் இருந்தவர்களும் நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டனர். உடனடியாக நான் அங்கிருந்தவர்களின் உதவியோடு அந்த இருவரையும் எனது ஆட்டோவில் அழைத்து சென்று புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தேன். சிறிது நேரத்தில் அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் எனது ஆட்டோவையும் அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தையும் காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் தொலைபேசி எண்ணிலிருந்து பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் கிடைத்து வந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நித்யஸ்ரீ என்பவரின் தந்தை ஐயனார் என்பவர் காலேஜுக்கு சென்ற எனது மகள் எதற்காக வாகனத்தில் பீச்சுக்கு சென்றார் என்பது தெரியவில்லை என்றும் ஓட்டிய நபருக்கு லைசன்ஸ் இல்லை, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை என்று தெரிவித்தார். காதில் ரத்தம் வழிந்து மயக்க நிலையில் இருப்பதால் இன்சூரன்ஸ் உதவி கிடைக்க வேண்டி உதவி கேட்டதால் அவர் விருப்பப்படி ஒத்துழைத்தேன். இதனை பயன்படுத்தி ஐயனார் என்பவர் என் மீது அளித்த புகாரில் நான் ஆட்டோவை வேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் ஓட்டி வந்து அவர் மகள் மீது மோதியதாகவும் முரண்பாடாக தெரிவித்து புகார் அளித்துள்ளார். யார் வேகமாக வாகனத்தை ஓட்டினார்கள், யார் யார் மீது மோதினார்கள், மோதிய வாகனங்கள் எந்த இடத்தில் எந்தெந்த வாக்கில் சென்றது, விபத்திற்குள்ளான 2 வாகனத்தில் எந்தெந்த பகுதி சேதம் அடைந்தது என்பதை துல்லியமாக ஆய்வு நடத்தி ஆட்டோவில் சவாரி வந்த புவனேஸ்வரி மற்றும் கங்காதேவி ஆகியோரை விசாரணை செய்து முடிவு செய்ய வேண்டும். இந்த விபத்தில் எனது ஆட்டோ எந்தெந்த பகுதி சேதமானது என்பது குறித்து எனது மொபைலில் வீடியோ பதிவு செய்துள்ளேன். அது விசாரணைக்கு தேவை என்றால் சிடியில் வழங்குகின்றேன். எனவே ஐயா அவர்கள் இன்சூரன்ஸ் இல்லாத காலாவதியான இருசக்கர வாகனத்தை லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டி வந்து எனது ஆட்டோவின் பக்கவாட்டில் மோதி சேதப்படுத்தி 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 5 நாட்கள் காவல் நிலையத்தில் வைத்து எனக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தி என்னிடம் ரூபாய் 5000 கேட்டும் பிறகு பேரம் பேசி ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டு என்னை கொலை குற்றவாளியை போல் கைரேகை எடுத்து அலைக்கழித்து எனக்கு மன உளைச்சலையும் 5 நாட்கள் வருமான இழப்பையும் ஏற்படுத்தி உள்ளனர். எனது பாதிப்பிற்கு சம்பந்தப்பட்டவர்கள் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி, சிக்னல் அருகில், புதுச்சேரி. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல், கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. முத்துசில்க் ஹவுஸில் வருடாந்திர சிறப்பு தள்ளுபடி விற்பனை மார்ச் 1 முதல் ஏப்ரல் 15 வரை 60% வரை சிறப்பு தள்ளுபடி. பட்டு புடவைகள், ஃபேன்சி சாரீஸ், காட்டன் சாரீஸ், தோத்தீஸ், சுடிதார் செட், பேண்ட் ஷர்ட், ரெடிமேட்ஸ். முத்துசில்க் ஹவுஸ், நேரு வீதி, சிக்னல் அருகில், புதுச்சேரி. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் நடைபெற்ற வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திருவான் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசா சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அருள்குமார், பாலகுரு அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முதலுதவி மற்றும் அவசரகால மீட்பு பயிற்சி திட்டம் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் முதலுதவி மற்றும் அவசரகால மீட்பு பயிற்சி கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்க அறையில் காலை 10:30 மணியளவில் நடைபெற்றது. கல்லூரியில் பயிலும் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவ மாணவியர்கள் மற்றும் பிற துறை மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் முதலுதவி மற்றும் அவசரகால மீட்பு பயிற்சி திட்டம் அலார்ட் எனும் அரசு சாரா தொண்டு நிறுவனம் மூலமாக பயிற்சி வழங்கப்பட்ட நிகழ்ச்சியில் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஜீவலட்சுமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பயிற்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் நாட்டு நலப்பணி திட்ட உதவி ஆய்வாளர் முனைவர் செந்தமிழ்கோ வரவேற்றிட அலார்ட் நிறுவன பயிற்சியாளர் திரு காரல் மார்க்ஸ் அவர்கள் எதிர்பாராத காலகட்டத்தில் கண்முன் நிகழும் விபத்துகள் மற்றும் உயிரிழப்பு காரணிகள் போது உடனடியாக செய்ய வேண்டிய முதலுதவி மற்றும் அவசரகால மீட்பு பயிற்சிகள் குறித்து மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் விதத்தில் மிக தெளிவாக பயிற்சி வழங்கினார். இந்நிலையில் அலார்ட் தொண்டு நிறுவன முதன்மை பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19வது ஆண்டு விழா புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விழா சீட் ஆஃப் ஈஸ்ட் 2026 சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் SR சாம்பால் அவர்களின் தலைமையில் 24/4/2026 அன்று கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் முனைவர் SR சாம்பால் அவர்கள் சிறப்புரை வழங்கி கல்லூரி ஆண்டு இதழினை வெளியிட விழாவின் தலைமை விருந்தினரும் நடிகருமான திரு ஷர்ஷத்கான் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களான திரைப்பட பின்னணி பாடகி செல்வி சஞ்சனா அவர்களும் சன் நெட்வொர்க் குழுமத்தின் வர்ணனையாளர் செல்வி எழிலரசி அவர்களும் பெற்றுக்கொண்டனர். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவக்குமார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். கல்லூரியின் இயக்குனர் திரு சி குமரவேல் அவர்களும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு எல் சுப்பிரமணியன் அவர்களும் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தனர். விழா உரையின் சிறப்பம்சமாக மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக விழுமியங்களை மாணவர்களுக்கு புகுத்துவதனை கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து செய்து மாற்றுவதற்கான நெறிமுறை வருவதாக முனைவர் SR சாம்பால் அவர்கள் தெரிவித்தார். இவ்விழாவினை 2024-2025 கல்வி ஆண்டில் சிறப்பாக பயின்று பல்கலைக்கழக அளவிலும் கல்லூரி அளவிலும் இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பாக பணிபுரிந்து அதிகப்படியான தேர்ச்சி வழிகாட்டினை அளித்த பேராசிரியர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழாவின் இறுதியில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள், துறை தலைவர்கள், அனைத்து இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள்,
மாணவ மாணவியர் பெற்றோர் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.